शरणागत दीनार्तपरित्राणपरायणे पूर्वामृतमध्यामस्तिनाथप्रबोधिनी सृजन् देवीमुपक्वन्तु सिग्धानि चिक्लीतवसमेङ्ग्रे निजदेवीं मातरग्धसृजम् अद्य हरिष्यमाणस्य निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ विघ्नेश्वरपूजां करिष्ये आदौ विघ्नेश्वरपूजां च अद्य करिष्ये अवोपस्पस्याम् अरुणकुसुममाला व्याललम्बोदरन्तं मम हृदयनिवासम् अभिवृद्धिसिद्धिरस्तु. ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த தொடக்கமாக இருக்குது இந்த டெக்ஸ்லா படம். இங்கே ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கண்ணன் ரவி அவர்கள் 16 படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார் என்றால் திரைப்படத்துறையின் மீது அவருக்கு இருக்கிற பேரன்பையும் நீங்கள் பெரும் காதலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் அண்மையில் எடுத்து தலைவர் தம்பி தலைமையிலே அது மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்குது. அதற்கு அடுத்து இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே நடிக்கிற என்னுடைய தம்பி ஜெய் சுராஜ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை இயக்குகிற நம்முடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு வெற்றி என்பது பல பேருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். இந்த தொடக்க விழாவிற்கு வருகிறது உள்ளன்போடு வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பிற்குரிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். வணக்கம், நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்ணன் ரவி அவர்களுக்கும் அவர் மேலும் மேலும் 16 படங்களில் அதற்கும் மேலாக படம் பண்ணலாம். ஆர்பி சௌத்ரி சார் சொன்ன மாதிரி நல்ல படம் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது, அவர் நல்லா தான் வருவார். எல்லாருக்கும் தயாரிப்பாளர் தானு சார் சொல்லுவார், ஒரு படம் எடுத்தால் தம்பி நீ அடிக்கடி கொஞ்சம் படம் பண்ண, ஒரு படம் எடுத்தால் ஒரு 10 வீட்டில் அடுப்பெரியும், 2 படம் எடுத்தேன்னா 20 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 16 படம் எடுத்து எத்தனை பேரோட குடும்பங்கள் வீட்டில் வந்து பசியாற்றுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீம், ஐஸ்வர்யாவோட என்டையர் டீமுக்கும், ஜெய், எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி. திரையுலகமே திரண்டு ஒரு பூஜை. ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாக எல்லாமே சுருங்கிடுச்சு. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனால் கூட அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க தான் வராங்க, புதுசாக யாருமே வர்றதில்லை. ஆனால் நம்ம சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், படத்துவக்கமாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியை தருது. நேற்று உங்களோடு பயணப்பட்டது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சம்பாதிக்கிறோம் அதில் ஒரு பகுதி கொடுக்குறதுக்குன்னே எடுத்து வச்சுருவேன் அப்படின்னீங்க. அந்த மனசு இருக்குது பாருங்கள். நீங்கள் இன்னும் 100 இல்லை 1000 படம் பண்ணுவீங்கண்ணே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா சூப்பராக கிளம்பியிருக்கு, ஜெயிச்சு பொண்ணுண்டா, நல்லா வாங்க, வாழ்த்துக்கள். பாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கோல்டு, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை. இருந்தாலும் வந்து இது ஒரு முக்கியமான படம். அது இந்த படத்துக்கு பூஜைக்கு வரணுன்ட்டு கண்டிப்பாக நான் முதலே வந்துட்டேன். நான் தான் முதல்ல வந்தேன். வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணேன், ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு ஈடுபாடு உண்டு. அந்த ஈடுபாடு வந்து வரத்துக்கு காரணமே வந்து என்னென்னா மேடம் தான், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவங்க வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் வந்து ஒரு கெட்டப்பில் எனக்கு வந்து ஒரு குட் ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா ஒரு 80s ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஆஸ் அன் ஆக்டராக இன்ஸ்பைரிங்காக இருக்குது.
அப்புறம் கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கு நிஜமாகவே தெரியாது. அவரோட இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் பண்ணுறாரு. துபாய் பேஸ்ட்னு கேள்விப்பட்டேன். சார் சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட்டு. நிறைய படங்கள் எடுங்க. எங்களை மாதிரி நடிகர்களுக்கு வந்து சான்ஸ் கொடுங்க. சான்ஸுன்னு இல்லை சார், அது உங்கள் ஜாப். தேங்க்யூ. அப்புறம் அந்த கிரேட் சௌத்ரி சார் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாலா சார் வந்திருக்காரு. சமுத்திரகனி சார் வந்திருக்காரு. பொலிட்டிக்கல் லீடர் அவரும் வந்திருக்காரு. பெரிய விஷயம் அது. அம்மா கிரியேஷன் சிவாவும் வந்திருக்காரு. பெரிய விஷயம் அது. ஆனந்த் ராஜனோட கிளாஸ்மேட்டும் வந்திருக்காரு. படத்து ஹீரோ ஜெய் அவரும் வந்திருக்காரு. மற்றபடி சூப்பர். ஏன்னா நானும் ஒரு ஜனகணமனையில் வந்து மீட் பண்ணோம் சுராஜ். ஸோ அவருக்கு எனக்கு நல்ல தொடர்பு உண்டு ஜனகணமனையிலேருந்து. சார் சொன்ன மாதிரி நீங்கள் மட்டும் ஃபேன் இல்லை சார், நானும் அவரோட ரொம்ப பயங்கரமான ஃபேனு. இஸ் அ குட் ஆக்டர். அப்புறம் சார் நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு மேடையில் எனக்கு சான்ஸ் கொடுத்து பேசுகிறது அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். வணக்கம், நன்றி. இந்த டெக்ஸ்லா படத்திருவிழாவுக்கு வருகிறது இந்த அனைவருக்கும் வணக்கம். கலை வித்தகர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, பேர் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் கேரக்டர் பண்ணுறேன். ஐஸ்வர்யா மேடம் வணக்கம். வணக்கம். சரி, நன்றி. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. ஆல் ப்ரெஸ், இட்ஸ் ரொம்ப நல்ல தொடக்கம். தேங்க்யூ ஆல் ஃபிலிம் ஃபேமிலி ஃபார் பீயிங் ஹியர். மை அம்மா, அனிருத், பாலாண்ணா, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்ணன் சார், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ அண்ட் மை டீம். தேங்க்யூ ஜெய், சுராஜ் சார், தேங்க்யூ டு பி ஆன் போர்ட். I wish all of you give me your blessings and hoping and praying to move forward successfully. Thank you. வந்திருக்க பெரியவர் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. பிஸி ஷெட்யூல்லையும் வந்திருக்கீங்க. அண்ட் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் மேலே ட்ரெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு. கண்ணன் ரவி அங்கிள் வந்து நான் 2 years முன்னாடி மீட் பண்ணேன். அப்போவே அவர் என்கிட்ட கேட்டார் ஏதாச்சும் ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நான் வந்து சரி நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பிஸ்னஸுக்கு அவர் கூப்பிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 1 month முன்னாடி மீட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து அந்த பெரிய லெவலே நீ ஏன் மூலியமாக தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு என் மேலே ட்ரெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோடய ஃபுல் ஹார்ட் ஒர்க், எல்லாம் பெஸ்ட்டுமே இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் எண்ணத்தை பார்க்கும்போது வாழ்க்கை இன்னும் சின்னதாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குட் ஹார்ட் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இது இன்னும் கண்டினியூ ஆகணும். ஸோ சினிமாவில் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் போகணுன்ட்டு என்னோட மிகப்பெரிய ஆசை அங்கிள். இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த சான்சஸ்லாம் கொடுக்கணுன்ட்டு நான் விஷ் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ. ஃபோட்டோஸ் ஓகேவா?